ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் காங்கேயம் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இது வந்து மயான கொள்ளை அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். இது வந்து நம்ம கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயில்னா அம்மாவுடைய அப்பா கோயில், அதாவது எங்கள் தாத்தா கோயில் தான் இது. அன்றைக்கி மயான கொள்ளை அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். இது வந்து 3 நாள் நடக்கும். ஃபஸ்ட்டு நாள் வந்து கோயிலில் வீடியோ எடுப்போம், கோயிலில் கொடி ஏற்றுவோம். 2ஆம் நாள் வந்து சிவராத்திரி அன்றைக்கி ஆற்றுல கொடி ஏற்றுவோம். 3ஆம் நாள் தான் மயான கொள்ளை அந்த 3ஆம் நாள் மயான கொள்ளை அமாவாசை அன்றைக்கி எடுக்கிற வீடியோ தான் இது. சாமி வந்து நம்ம தேர்லேருந்து கூட்டின்னு வந்து இந்த ஆற்றுல நிற்க வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் வந்து அங்கே கொஞ்சம் தொலைவு இருக்குது. இப்போ வந்து பாலாற்றுல எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுருவோம் நாங்கள். இந்த மயானம் சொல்கிறியா, அங்கே எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுட்டு அந்த பாலாற்றில் இதுமாரி உருவு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த மயான கொள்ளை இதுவே நடத்துவோம். இது வந்து கரகம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருக்குது. அந்த கொல்லை விடுறதுக்கு முன்னாடியே கரகத்தை தூக்கின்னு வந்து நம்ம தேர் மேலே வச்சுடுவோம். ஏன்னா கொல்லை விட்டுட்டு பிறகு எட்டுன்னு வர முடியாது இல்லையா, அதனால். இந்த மயான கொள்ளைன்றது எதனாலனா, அதான் அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த அம்மா வயிற்றில் வச்சுருக்கிற எலுமிச்சை பழத்தை கொடுப்பாங்க. அதனுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அந்த காளி வேடமிட்டு ஆடுவாங்க. அந்தமாரி ஃபங்க்ஷன்லாம் இதில் நடக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மயான கொள்ளைக்கு கொல்லை விடுற வீடியோ தான். எங்கள் கோயிலில் எப்படி செய்வோன்றது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவர் தான் தாத்தா, அதான் அம்மாவுடைய அப்பா. அவர் தான் தாத்தா, எங்கள் தாத்தா தான் அவர். இப்போது அவர் வந்து இந்த அகாண்டத்தை சுற்றி வந்து இந்த சாமியை சுற்றி வந்து விடுறது தான் மயான கொள்ளைன்றது. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அவருக்கு வந்து மிரளு வந்துடும். இப்போது அந்த சிலையை சுற்றுவார். அந்த கீழே போட்டிருக்காரு இல்லையா உருவு, அதை சுற்றின்னு வந்து அதை வருது பாருங்கள். அவருக்கு மிரளு வந்துட்டு இந்த உருவை வந்து சுற்றுவார். சுற்றிட்டு இவர் தான் சரி தாத்தா அந்த உருவை சுற்றிட்டு வந்து முன்னாடி வந்து அந்த அம்மா மேலே போட்டு இருக்கிற கொழக்கட்டெல்லாம் கொட்டியிருப்பாங்க இல்லையா, நம்ம ஊர் ஜனங்கள் எல்லாருமே கொட்டுவாங்க. அந்த அம்மா மேலே போட்டு கொட்டிடுவாங்க. கொழக்கட்டை, வள்ளிக்கிழங்கு, நம்ம காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க நல்லா வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு எடுத்துன்னு வந்து கொட்டுவாங்க. அதெல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த அம்மா மேலே போட்டுட்டு கொல்லை விட்டு இப்படி வாரி 3 வாட்டி கொல்லை விடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அது முன்னாடி போய் எடுக்க முடியல வீடியோ. அதை பாருங்கள், கொல்லை விட்டுட்டாங்களா. இப்போ ஜனங்க வந்து அந்த அம்மா மேலே இருக்கிற கொழக்கட்டை எடுத்து ஒன்றாவது வாயில் போட்டுக்குவாங்க. நம்மளுக்கு எந்த நோய் நொடி எதுவும் இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் மயான கொள்ளையவே நடக்கும். எங்கள் கோயிலில் இப்படி தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். உங்கள் ஊரில் எப்படி நடக்கும்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் எதனா உங்களுக்கு சந்தேகம்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை வச்சு நான் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. இது எங்கள் கோயிலில் 7 வெள்ளியும் விசேஷம், ஆடி வெள்ளி இருக்கும். அதுவும் நம்ம வீடியோவில் ஆடி மாதம் போடுறேன். இதுக்கப்புறம் சாமி வந்து கொல்லை விட்டுட்டு பிறகு வீதி உலா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீதி உலா நடக்கும்னா நைட்டு எப்படியும் 12, 1 ஆகிடும் நம்ம கோயிலுக்கு. அந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.